ஆல் திருச்சி இப்போ எவரும் பப்ளிகேஷன்ஸில் என்னென்ன கரெக்டாக ஆஃபர் பண்ணிட்டு இருக்கு, என்னென்ன நியூ புக்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், நான் உமர். யாவரும் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். அதாவது திருச்சி தான் நான் பேசுகிறேன். மதிப்பம் யாவரும் சென்னை நண்பர் சொன்னாங்க. இவங்கள்ட்ட என்னென்னா இந்த வருஷம் கூத்தண்டு புக்கு சொல்லி யோக புத்தகம் போன வருடம் நல்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த புத்தகம்னா இதுவும் நல்லா போயிட்டு 21 புத்தகம் ரெஃபரன்ஸ் இல்லை 21 புத்தகத்தோட ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இது இல்லாமல் இவரோடதே லட்சுமியாரோட புலிசாரைன்னு சொல்லி அது ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக தான் இந்த ஒன்று முடிச்சு லாஸ்ட் ஒரு 2 ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதை தாண்டி சாக்லேட் நம்பி கன்னடத்தில் அம்மா எடுத்து இது வந்து ஒரு டாக்டர். அது இல்லாமல் தர்மராஜ் இருப்பாங்க, டி தர்மராஜரோட ஜல்லிக்கட்டு இது இல்லாமல் ஆயுர்வேதம் பண்ணிவிட்டு யாரும் ஊரே நான் தலித்தல்ல இல்லை எல்லாமே நல்லா போயிட்டு. ஜெயராணியோட சென்னிலம் ஃபுல்லாக காளி அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. அவங்களோடது கருப்புவனம் முடிஞ்சுன்னு ஒன்று தான் இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா போகுது. ஏன்னா நம்ம சால்ட்டும் நம்மள்கிட்ட தான் இருக்குது, அதே மாதிரி சீர்வாசர் வட்டத்தோட விலையெடுக்க பரிசு நம்மள்கிட்ட இருக்குது. அதனால எல்லாம் போயிட்டு இருக்குது. இதை தாண்டி 4ஆம் சொல் சொல்லி பாக்கியத்தோட அது எப்படின்னா திருப்பால்னு சொல்லி நீங்கள் ரீல்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த ரீல்ஸை மையமாக என்னென்னா அந்த ரீல்ஸை வச்சு நிறைய பேர் திருப்பால் கேட்டு வராங்க. திருப்பால்ன்றது ஒரு கதை, அதாவது பாக்கியத்தை சொல்லியிருக்கேன். 2018 2019 இடைப்பட்ட காலங்களில் எழுதின கட்டுரை தொகுப்பு தான் அந்த இது திருப்பால் 4ஆம் சொல் எல்லா இதுவும். அதில் ஒவ்வொரு கட்டுரைகள் திருப்பாலும் ஒரு மனிதனை பற்றி எழுதியிருப்பாரு, 4ஆம் சொல் ஒருத்தர் வச்சுருப்பாங்க, மாவையா மயிலோ இன்னும் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு கதை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும். அதனால என்னென்னா வாசகர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கதையை படிக்கிறத விட இது எல்லாத்தையும் படிச்சிடலான்னு சொல்லி அந்த இதை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அதிகமாக. எனக்கு தெரிஞ்ச அதான் திருப்பால் படித்த எல்லாத்துக்கும் தெரியும் அது எவ்வளோ முக்கியமான கதைன்னு. ஆனால் அந்த தொகுப்பில் இன்னும் 30 கதை இருக்குது. 30 கதையும் வாசிச்சிங்கன்னா அது எவ்வளோ முக்கியமான தொகுப்புன்னே தெரியும். அவரோட இதுக்கு முந்தின தொகுப்புனா நான் வட சென்னைக்காரன் சொல்லி அதுவும் ரொம்ப நல்ல சேல் ஆகிடுச்சு. என்கிட்ட 4ஆம் சொல் இருந்தால் காமிச்சிருக்கேன் காலி. அதனால் அதுலேயும் கொஞ்சம் வாசிட்டு பாருங்கள். 4ஆம் சொல் நல்ல ரெஃபரன்ஸ். ஏன்னா அறம் தொகுப்பு சொல்லுவாங்க ஜெயமோகனது, அதுக்கு ஈக்குவலான கதைகள். அதனால் அறம் என்ன ஜெயமோகனுக்கு ஈக்குவலானு சொல்கிறதுனா அப்படி இல்லை. ஜெயமோகன் ஒரு ரைட்டர்னா அவர் அந்த கிரேசியாக எடுத்துருக்காங்கன்னா இங்கே வாக்கியசங்கர் அந்த கிரேசியாக எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் அது இல்லாமல் நிறைய டெக்னிக்ஸாக இருக்குது. முன்னாடி யோசிச்சாரவங்க அந்த சுனில் கிருஷ்ணனோட புரிதிவெளி இதெல்லாம் இப்போ டாப் சேலில் வந்து புரிதிவெளின்னு சொல்லி புது நாவல் புது நாவல். பொதுவாகவே இவங்களோட இந்த யூடியூப் போடுறது யூடியூப் போடுறது இதில் ஆமாம் இது இல்லாமல் இவர்கிட்ட நான் தொடர்ச்சியாக நாவல் இருக்குது. இவருக்கும் தனியாக ஃபேன் வளர்க்குறாங்கன்னா நான் இவர் மயிலஞ்சி சின்னப்பன்னு சொல்லி மருத்துவர் இங்கே திருச்சியில் தான் சொல்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பிரபாகரன் மட்டும் நல்ல புக் இது நீல்சேல் இருக்கணி அப்படின்னா தரங்கம்பாடி அந்த டேனிஷ் இதுக்குள்ள வந்தது. அதை வச்சு ஒரு சின்ன ஒரு புது நாவல் புனையப்படுறது ரொம்ப நல்லாவே போயிட்டு. இது தவிர பச்சையாமைன்னு சொல்லி விஜயராவனோட இதெல்லாம் டாப்பில். இது தாண்டி இன்னும் நிறைய புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 100 டைட்டில் மேலே இருக்குது. யாரும் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய டைட்டில்ஸ் நிறைய புது எழுத்தாளர்கள் அறிமுகப்படுத்துகிற இடமா இருக்கும். லிட்ரேச்சருக்கு ஷார்ட் ஸ்டோரிலேருந்து நாவல்லேருந்து இப்போ புதுசாக இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு விருது கூட கொடுத்துருக்காங்க தமிழ் ஆராய்ச்சி சார்ந்த ஒரு ஸ்கூலில் இருக்குது. அது நாங்கள் அது கூட காமிக்கிறோம். தேங்க்யூ. இப்போ என்னென்ன ஆஃபர் இதில் இவங்க வாசகர் ஒன்றுன்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்காங்க. அதாவது ஒரு அமௌண்ட் கட்டணும்னா மாதத்துக்கு புத்தகம் வாங்கிக்கலாம். அதை அப்பப்போ அந்த முக்கியமான தினங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. நீங்கள் அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் வேணால் நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பேசி கூட வாங்கிக்கலாம். B4 புக்ஸ்ன்னு சொல்லி அவங்க வெப்சைட் இருக்கும். அதில் கூட அவங்களோட புக்ஸ் ஆர்டர் கொடுக்கலாம். மற்ற புக்ஸ் வேணாலும் ஆர்டர் கொடுக்கலாம். ஆஃபர்ஸ் அப்பப்போ புதுசாக போடுவாங்க. நிறையா புக்ஸ் இதுவும் கிடைக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக வாசகராக இருக்கிறதுல ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும். வாசகர் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது வாசகர் மட்டும் நல்ல ஸ்கீம். அது டீட்டெயில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த இதை கொடுத்தா இதில் இணைச்சிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ.